அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது மந்த் ஆஃப் டிசம்பர் இஸ் மென்ட் ஃபார் டீக்ளட்டரிங், டெலிட்டிங் சர்டன் திங்ஸ் இன் யுவர் லைஃப், டீஸ்ட்ரெஸ் யுவர் லைஃப். இது எல்லாமே நம்ம இந்த மாதத்தில் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா அடுத்து ஒரு சில நாட்களுக்குள்ளே நம்ம புது வருஷத்துக்குள்ளே போக போகிறோம். அதுக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய சில நம்ம வாழ்க்கையில் இருந்தோம், நம்ம வீட்டில் இருந்தோம் அகற்றப்பட வேண்டிய பொருட்களை பற்றி தான் இன்றைக்கி ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் நான் காமிச்சிருக்கேன். உங்கள் வீடோ இல்லை நீங்கள் ஒரு வேலை பார்க்குற இடமோ இந்த மாதிரி ஃபுல்லாக கிளட்டராக இருந்தால் உங்களோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும், உங்களால் அந்த இடத்துல போய் எப்படி வேலை பார்க்க முடியும், இல்லை உங்கள் சமையல் அறையாக இருக்கும் எப்படி அந்த இடத்துல வேலை பார்க்க முடியும், இல்லை உங்கள் வீட்டில் இருக்கீங்க யாராவது உள்ளே வராங்க எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக கிளட்டராக இருக்குது, டைடியப்பாக இருக்குது, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும். அதே சமயம் இன்னொரு சினாரியோவும் காமிக்கிறேன். இன்னொரு இடம் க்ளீனாக இருக்குது, கிளட்டர் ஃப்ரீயாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி இருக்கும். நீங்களே இந்த சாம்பிளை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி உங்கள் வீடை நீங்கள் வச்சுக்கணும், உங்களோட ஒர்க் ஸ்பேஸை எப்படி வச்சுக்கணும், நீங்கள் வேலை பார்க்குற இடத்த எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் நிறைய பேரை பார்த்து நிறைய இன்ஸ்பயர் ஆகிப்போம். அதுதான் ஆஸ்பிரேஷன். நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். நல்ல புக்கு படித்து நாலேஜ் டெவலப் பண்ணணும்னு நமக்கு ஒரு ஆஸ்பிரேஷன் இருக்கும். ஆனால் நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு, நம்ம வாழ்க்கை தரத்துக்கு சில புக்குகளை வாங்கியிருப்போம், படிக்கவே நேரம் வந்திருக்காது. அப்புறம் என்ன பண்ணியிருப்போம்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சுருப்போம். எப்படியாவது நம்ம வெயிட்டை குறைக்கணும், நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உடம்பெல்லாம் குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சில ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் சில இடத்த பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி வாங்கியிருப்போம். இதெல்லாம் நம்ம பண்ணாமே நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நாளடைவில் என்னென்னா நமக்கே ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே கொண்டு வரும். இதை நீங்கள் பார்க்க நீங்கள் யூஸ் பண்ணாத சில ஆஸ்பிரேஷனல் திங்ஸு, ஒரு படிக்காத புக்காக இருக்கும், இல்லை யூஸ் பண்ணாத ஜிம் எக்யூப்மெண்ட்ஸை பார்க்க உங்களுக்கே என்ன ஆகும்னா ஒரு கில்ட்டு ஃபீலிங் வரும். ஐயோ என்னால் பண்ண முடியலையே, ஐயோ இதை என்னால் பண்ண முடியும். இந்த கில்ட்டு ஃபீலிங்கோடு வாழ்கிறதுக்கு அதை நம்ம என்ன பண்ணிடலாம்னா டீக்ளட்டர் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நிறைய பேர் நான் மியூசிக் ப்ளே பண்ணணும், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்கியிருப்பாங்க, ஆனால் நேரம் வந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஆஸ்பயர் பண்ணியிருக்கீங்க அதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், இல்லைன்னா நீங்கள் டீக்ளட்டர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா விஷுவல் கிளட்டர் ஆன் கவுண்டர்ஸ். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா கவுண்டர் ஸ்பேஸு இல்லை ஃப்ளாட் சர்ஃபேஸில் எக்கச்சக்கமான பொருட்களை நம்ம ரொப்பி வச்சுருப்போம். அது உண்மையிலே பர்பஸை சால்வ் பண்ணுதா? இஸ் இட் ரியலி ஆடிங் வேல்யூ டு யுவர் லைஃப்? இஸ் இட் ஸ்பார்க் ஜாய் இன் யுவர் லைஃபான்னு பாருங்கள். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கா, இல்லை அது உங்களுக்கு ஒரு பேர்டனாக தெரியுதா, இல்லை இதை நீங்கள் தூசி அடையும், நம்ம அதை பார்க்கவே மாட்டோம். அதனால் என்ன ஆகும்னா இட் கிரியேட்ஸ் கிளட்டர். ஸோ என்னோடய ஒர்க் ஸ்பேஸ்லேயும் நான் என்ன பண்ணேன்னா ஏகப்பட்ட அவார்ட்ஸு இதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எனக்கு ஸ்பார்க் ஆகாத எல்லா அவார்ட்ஸையும் ஐ பேக்ட் அண்ட் டீக்ளட்டர். எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான சில அவார்ட்ஸு, ட்ராஃபீஸ் மட்டும் இருந்துச்சு, அதை மட்டும் நான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா டீக்ளட்டர் பண்ணிடுங்க. அடுத்து டபுள், ட்ரிப்பிள் அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். இங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் மாதிரி ஒன்று வச்சுருக்கேன். இதில் லைட்னிங் கேபிள் இருக்கும், எல்லா சார்ஜிங் பாயிண்ட்ஸும் இங்கே இருக்கும். ஆனால் பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா அதே சேம் பேட்டர்ன் ஆஃப் கேபிள் இங்கேயும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டர் ரூம்லேயும் இதே சேம் பேட்டர்ன் இருக்குது. ஸோ இவ்வளோ கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொரு ரூம்லேயும் ப்ரொவிஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல இருந்தாலே நமக்கு போதுமானது. இதை தவிர பார்த்திங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா கேபிள்ஸும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா டபுளாக வச்சுருக்கீங்க, ட்ரிபிளாக வச்சுருக்கீங்க, எக்ஸஸாக வச்சுருக்கீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வருஷத்தில் அதை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. இது ஒயர்ஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டில் எந்த பொருளாக வேணால் இருக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா நான் அந்த டேப்புக்காக ஒரு எக்ஸ்டெண்டர் வாங்கியிருந்தேன். இது நிறைய டேப்பில் நானும் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி தேவையில்லாத பொருட்களை நம்ம டீக்ளட்டர் பண்ணிடலாம். அப்புறம் ஹோம் டெக்கோர் தட் டஸ் நாட் மேட்ச் யுவர் கரண்ட் லைஃப் ஸ்டைல். ஏதோ ஒரு காலத்தில் வாங்கியிருப்பீங்க, ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷனில் வாங்கியிருப்போம், யாரையாவது பார்த்து அட்மையர் பண்ணி வாங்கியிருப்போம். இப்போ நம்ம லைஃப்க்கு அது மேட்ச் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேட்ச் ஆகாத லைஃபுக்கு தகுந்த பொருட்களை டீக்ளட்டர் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஸ்பேஸ் ஃப்ரீ ஆகும், உங்கள் லைஃப்பும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இன்னொன்று உங்கள் வேலைப்பளு முக்கியமாக குறையும். உங்களுக்கான நேரத்தை நீங்கள் கண்டிப்பாக செலவிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டீக்ளட்டர். இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். தேவையில்லாத ஃபைல்ஸு, நம்ம ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எடுப்போம்.
நம்ம ஒரு தடவை வந்து ஒரு செல்ஃபி எடுத்தால் முன்னாடிலாம் ஒரு ஃபோட்டோ தான் எடுப்போம். இப்போ எத்தனை ஃபோட்டோ எடுக்கிறோம்? ஒரு 10 ஃபோட்டோவாவது எடுப்போம். அதில் ஒன்று சூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த 10 ஃபோட்டோவே நம்ம டெலீட் பண்ணவே மாட்டோம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஷாட்ஸு, ப்ராடக்ட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ், இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பொருளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம். அதை பற்றின ஸ்க்ரீன்ஷாட், ட்ரெஸ்ஸு ஸ்க்ரீன்ஷாட்டு, இந்த மாதிரி உங்கள் ஃபோனு, உங்கள் லேப்டாப்பு, உங்கள் கேட்ஜெட்ஸு, இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, யூ டேக் யுவர் டைம். இந்த மாதத்தில் நீங்கள் தனியாக இதற்காக நேரம் செலவிட்டு தேவையில்லாத டாக்குமெண்ட்ஸ், டேட்டா, ஃபைல்ஸ் இது எல்லாம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. ஸோ தட் யூ கேன் க்ரியேட் லாட் ஆஃப் ஸ்பேஸ் இன் யுவர் கேட்ஜெட் ஆஸ் வெல். ஸோ அதே மாதிரி நிறைய ஆப்ஸு, தேவையில்லாத ஆப்பு, தேவையில்லாத அக்கௌண்ட்ஸ், டிஜிட்டல் அக்கௌண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு, நிறைய இருக்குது அப்படின்னா அதை கிளியர் பண்ணிடுங்க. அது வந்து நமக்கு தேவையில்லாத நம்ம அக்யூமுலேட் பண்ணும்போது அன்னெசரி ப்ராப்ளத்தை நமக்கு நிறையா க்ரியேட் பண்ணும். இந்த டிஜிட்டல் டீக்ளட்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை சிரமமாக எடுத்து ஒரு நாளைக்கு ஒரு சின்ன போர்ஷனாக எடுத்துக்கோங்க. ஒரு டைம் ஃபோட்டோஸ் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் பண்ணுங்கள், ஒரு நாளைக்கு ஆப் எடுத்து பண்ணுங்கள். இல்லை ஏதாவது அக்கௌண்ட், சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, உங்களை தேவையில்லாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, நீங்கள் நல்லா டீக்ளர் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஏதாவது ஒரு சேனல்லேருந்து புது ப்ராடக்ட் வரும்போது யூ ஆர் கெட்டிங் இன்ஃப்ளூயன்ஸ்ட். ஸோ அந்த மாதிரி அன்னெசரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மந்த்தை வந்து தயவு செஞ்சு இதற்காக நீங்கள் நேரம் செலவிடுங்க. அப்போ தான் இந்த புதிய வருடத்தை ரொம்ப வந்து லைட்டாக வந்து எந்த ஒரு பாரமும் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரு பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த பேஸ் ஒர்க்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நீங்கள் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வீட்டில் ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஆர்கனைசர் வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட் ஆஃப் த ஹவுஸில் ஸ்லிப்பர் ஸ்டாண்டில் எல்லாமே வெளியில் தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஆர்கனைசர் நிறையா வாங்கி வாங்கி நமக்கு தகுந்ததா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அதுக்கு அடாப்ட் ஆவாங்களா, அதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களா அந்த ஆர்கனைசரில், அதெல்லாம் நம்ம பார்க்குறதே இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல நம்ம பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாங்கி அதுவே ஒரு தேவையில்லாமல் ஒரு கிளட்டரை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணோம். கம்மிங் இயரில் இந்த மாதிரி வந்து கிளட்டரை சேர்க்காம ஹாவ் அ கிளட்டர் ஃப்ரீ லைஃப். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி அதை பாதியிலே நிறுத்தியிருப்போம். லைக் ஒரு கிராஃப்டாக இருக்கலாம், இல்லை ஒரு குக்கிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு புக்கை படிச்சுட்டு பாதியில் நிறுத்தியிருக்கலாம். எந்த ஒரு இதையுமே நீங்கள் பாதியில் விட்டுட்டீங்க அப்படின்னா அதை இமீடியட்டாக கிளியர் பண்ணிடுங்க. ஏன்னா அதை பார்க்க பார்க்க உங்களுக்கே ஒரு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நம்மளால் இதை பண்ண முடியலையே, நமக்கு இது தெரியலையே அப்படின்னு. நமக்கு எது தெரியுதோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஒரு விடாமுயற்சியோடு பண்ணால் கண்டிப்பாக பண்ண முடியும். பட் வேறு இந்த மாதிரி ஏதாவது பாதியில் விட்டுட்டோம், சக்ஸஸ்ஃபுல்லாக வரல அப்படிங்கிறத இம்மீடியட்டாக கிளியர் பண்ணுங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் இமேஜை க்ரியேட் பண்ணும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமாக பண்ண வேண்டியது வந்து ஃபைனலாக நம்ம வந்து மைண்டில் இருக்கிற தேவையில்லாத கிளட்டர். இந்த வருஷத்தில் நம்ம வந்து வீட்டில் எப்படி அக்குமுலேட் பண்ணுறோமோ, கிளட்டரை எப்படி அக்குமுலேட் பண்ணுறதுனால அது வந்து நம்மளோட ஒர்க் ஸ்பேஸை, இருக்கிற ஃபிசிக்கல் ஸ்பேஸை எப்படி ஸ்பாயில் பண்ணுதோ, அதே மாதிரி மென்டலி நம்ம நிறைய அக்குமுலேட் பண்ண அது கண்டிப்பாக வந்து ஃபுல்லாகி அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி இந்த ஒரு வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் மறக்காமல் வந்து மென்டல் டீக்ளட்டர் பண்ணுங்கள். உங்களை வந்து ட்ரபிள் பண்ணுற ஒரு ஃபீலிங்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறங்க, டெலீட் பண்ணிடுங்க. எப்படி இந்த பிளான்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டெட் லீவ்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவோம் இல்லையா? எதுக்காக ரிமூவ் பண்ணுறோம்? அப்போ தான் இந்த பிளான்ட்டோட க்ரோத் நல்லாயிருக்கும். டெட் லீவ்ஸும் அதுலேயே வளர வளர என்ன ஆகும் அப்படின்னா, கூட இருக்கிற மற்ற லீவ்ஸையும் அது வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பாயில் பண்ணும். அதனால் நிறைய லீவ்ஸ் வந்து அதோட சேர்ந்து அழுகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதே மாதிரி தாங்க நம்ம லைஃப்பும் நிறையா ஃபிசிக்கல் அக்யூமுலேஷன் சேர அது என்ன ஆகும் அப்படின்னா, வீடே ஒரு ஸ்டோரேஜ் மாதிரி ஆயிரும், ஒரு கராஜ் மாதிரி ஆயிரும், ஒரு குப்பை மாதிரி ஆயிரும். நார்மலாக வந்து ஒரு குப்பை தொட்டி சைடு நடந்து போகிறதுக்கோ, இல்லை ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா நடந்து போகிறதுக்கு யாருக்குமே பிடிக்காது. ஒரு வேர் ஹவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் பார்க்கலாம். ஆனால் ரொம்ப நேரம் உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துடும், ஒரு டயர்ட் ஆயிரும். அதே மாதிரி தாங்க நம்ம வீடு மாதிரி வச்சுருக்கோமா, இல்லை ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி வச்சுருக்கோமா, இல்லை ஸ்டோரேஜ் மாதிரி வச்சுருக்கோமா, பார்க்குறதெல்லாம் வாங்கி அக்யூமுலேட் பண்ணி வெளியே தூக்கி போட மனசு இல்லாமல் இது அவங்களுக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அக்யூமுலேட் பண்ணுறீங்களா?
தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் யூஸ் பண்ணாத எல்லா பொருட்களையும் ரெடிகுலஸ்லி யூ கேன் டீக்ளட்டர் ஆல் தோஸ் ஐட்டம்ஸ். அண்ட் மென்டலி உங்கள் மென்டலில் வந்து உங்கள் மைண்டில் அஃபெக்ட் பண்ணுற தேவையில்லாத திங்ஸு, தேவையில்லாத வந்து மன உளைச்சலை ஏற்படுத்துகிற இன்சிடென்ட்ஸ் ஏதாவது இருந்தால் அதை வந்து அவாய்ட் பண்ணுங்கள், தவிர்த்துருங்க. ஏதாவது அந்த மாதிரி வந்து யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலீட் பண்ணிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரெஷ் இயராக கண்டிப்பாக இருக்கும் இந்த நியூ இயர். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள், ஸோ ஒவ்வொரு கான்செப்ட்லேயும் நிறையா வந்து வீடியோஸ் நிறையா பண்ணியிருக்கேன் டீக்ளட்டரிங் பற்றி. ஸோ டீட்டெயிலாக வேணும்னா என்னோடய சேனலில் நீங்கள் டீட்டெயிலாக போய் பார்த்தீங்கன்னா வில் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ். அதனால் மறக்காமல் நான் வந்து சொல்ல விரும்புகிறது என்ன, இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சில ஏரியாஸ் எல்லாம் நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த ஏரியாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையெல்லாம் மைண்டில் வச்சு நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க எல்லாரையும் வந்து இந்த மந்தில் வந்து பழக்கப்படுத்துங்க. ஸோ இந்த மந்த் ஆஃப் டிசம்பர் வின்டர் வந்து ஹைபர்னேட்டட் மந்த் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய அனிமல்ஸு எல்லாமே என்ன ஆகும்னா அது அதோட கூண்டுக்குள்ளே போய் அடைஞ்சு அமைதியாக இருக்கிற ஒரு சீசன் தான் இந்த வின்டர் சீசன். அதே மாதிரி வின்டர் சீசனில் நம்மளும் வந்து நம்ம முடிந்த அளவுக்கு ட்ராவல் எல்லாம் தவிர்த்து வீட்டில் அமைதியாக வந்து நம்ம இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வீட்டில் இருங்க. வீட்டில் இருக்கும்போது ஃபேமிலியாக சேர்ந்து தேவையில்லாத பொருட்களெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். யாராவது கஷ்டப்படுறவங்க இருந்தாங்க, உங்ககிட்ட பொருட்கள் நிறையா இருக்குன்னா அதை நிறைய பேருக்கு கொடுத்து உதவுங்க. அது உங்களுக்கு பயன்படலை அப்படின்னாலும் இன்னொருத்தவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்க லைஃப்க்கு வந்து ஒரு 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 அடிஷ்னல் வேல்யூ அடிஷன் மாதிரி இருக்கும். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, thank you so very much for watching this video till the end. Happy homemaking, happy decluttering from Decluttering Diva. Thank you.